பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோல எந்த ஒரு ஆசீர்வாதமான வசனத்தை குறித்தும் நான் பேச போறதா இல்ல. பேருக்கு நாங்க கிறிஸ்தவன்னு சொல்றவங்க இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம், இது உங்களுக்கானது இல்ல. தேவனுடைய நீதி நியாயங்களை கத்துக்கிட்டு அதன் வழியில நாங்க நடக்க நினைக்கிறவங்களும், எங்க கையின் கிரியைகள்னால எங்க நீதிகளை நாங்க பெருக பண்ணணும்னு நினைக்கிறவங்களும், இயேசு கிறிஸ்துவின் சாட்சியின் வழிகளை அறிஞ்சிக்க நினைக்கிறவங்களும் மட்டும் இந்த வீடியோவை பாருங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா உங்க கையில இருக்கக்கூடிய வேதாகமத்தை திறந்து வாசிக்கும் போது அந்த சந்தேகத்தை உங்களால தீர்த்துக்க முடியும். ஏன்னா நான் கற்பனையிலையோ வாயின் வார்த்தையிலையோ எதையுமே பேசியிருக்க மாட்டேன், வசனங்கள்ல இருக்கக்கூடியதை மட்டும்தான் பேசியிருப்பேன். அதனால உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும்போது உங்களால வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வசனங்கள் மூலமா அதை தீர்த்துக்க முடியும். அதை விட்டுட்டு வேற ஒருத்தர் சொல்லி நான் இப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இன்னைக்கு நாம எதை குறித்து பார்க்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்துல இருக்கக்கூடிய சட்டங்களை மாற்றினாரா அப்படிங்கிறத பார்க்க போறோம். இங்க இருக்கக்கூடிய அநேகர் இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் சட்டங்களை மாற்றினார்னு நினைக்கிறாங்க. பின்னாடி வந்த ஊழியக்காரங்க நியாய பிரமாணம் தேவையில்லைன்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனா இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நியாயப்பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதிருங்கள், அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு பின்னாடி சொல்லியிருப்பாரு. அதனால இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றினாராங்கிறத பார்க்கலாம். உதாரணமா பார்த்தோம் அப்படின்னா, நியாயப்பிரமாணத்துல தீட்டுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. தீட்டுங்கிற சட்டம் மோசேயினால கொடுக்கப்படும் போது தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலரோட வாசம் பண்ணிட்டு இருந்தாரு. இதை நாம வேதத்திலிருந்து ஒரு வசனத்தின் மூலமா பார்க்கலாம். இந்த வீடியோ இன்னும் உங்களுக்கு புரியணும்னா வேதாகமத்துல இந்த வசனத்தை எடுத்து வாசி பாருங்க. உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுத்தமான காரியத்தை கண்டு உன்னை விட்டு விலகி போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாய் இருக்க வேண்டும். இந்த மாதிரி அவர் ஜனங்களுக்கு கட்டளையிட்டாரு. அதனால மனுஷன் தேவனை ஆராதனை செலுத்தும் இடத்திற்கு போகும்போது அந்த நேரத்துல அவன் தன்னை காத்துக்கணும். தேவன் வீட்டிருக்கக்கூடிய இடத்துல மனுஷன் தீட்டுள்ளவனா காணப்பட்டா தேவனுடைய கோபம் அந்த சந்ததியார் மேல வெளிப்படும். இந்த மாதிரி தேவனாகிய கர்த்தருக்கு முன்னாடி ஒரு மனுஷன் தீட்டுள்ளவனா காணப்படும் போது அவனுடைய சந்ததி முழுக்க தேவனுடைய கோபத்திற்கு ஆளாகும். ஆனா இந்த காலத்துல தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில இஸ்ரவேலர் மத்தியில இப்போ வீட்டு இருக்காததுனால இப்ப தீட்டுங்கிற விஷயம் இல்ல. தீட்டுங்கிற கட்டளை மனுஷங்களுக்காக உருவாக்கப்பட்டது இல்ல, தேவன் மனுஷர் மத்தியில உலாவுவதற்காக உருவாக்கப்பட்ட சட்டம். என்னைக்கு பாபிலோன் ராஜா எருசலேம் தேவாலயத்தை உடைச்சானோ தேவனாகிய கர்த்தர் எருசலேமை விட்டு விலகி பரலோகத்துக்கு போயிட்டாரு. கர்த்தர் பூமியில வாசம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஆதாரத்தை சொல்றேன். இயேசு கிறிஸ்து காலத்துல எருசலேம் தேவாலயத்துல கர்த்தர் வாசம் பண்ணல. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நீங்க என்னுடைய பிதாவின் வீட்டை கல்லர் குகையா ஆக்குறீங்கன்னு சொன்னாரு. அது பிதாவுடைய வீடா தான் இருந்துச்சு, ஆனா இப்போ பிதா அங்க வாசம் பண்ணல, அதனால நீங்க கல்லர் குகையா ஆக்குறீங்கன்னு சொன்னாரு. எருசலேம் தேவாலயத்தை நீங்க கல்லர் குகையா ஆக்குனதுனால ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு அது இடிக்கப்படும்னு சொன்னாரு. ஒருவேளை தேவனாகிய கர்த்தர் தேவாலயத்துல வாசம் பண்ணியிருந்தாரு அப்படின்னா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அப்படி சொல்லியிருக்க மாட்டாரு. இன்னைக்கும் அப்படிதான், தேவாலயம் அப்படிங்கிறது கல்லர் குகையா தான் இருக்கு. நம்ம முன்னாடி நிறைய உதாரணங்களை நம்ம பார்த்துட்டோம். அதனால தேவனாகிய கர்த்தர் பூமியில வாசம் பண்ணல அப்படிங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். ஆனா இப்போ இஸ்ரவேலர் மத்தியில தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணாததுனால அந்த தீட்டுங்கிற விஷயமே இல்லை. அதுதான் இயேசு கிறிஸ்து பின்னாடி சொல்லும்போது, வயிற்றுக்குள்ள போறது எதுவுமே மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் மனுஷனை தீட்டுப்படுத்தும்னு சொன்னாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தீட்ட மாட்டல, தீட்டுங்கிற விஷயமே முடிஞ்சு போச்சு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பின்னாடி வரும்போது இருதயத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் தான் தீட்டுப்படுத்தும்னு சொல்லி முடிச்சாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தை மாற்றி போடல. மறுபடியும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இயேசு கிறிஸ்து சொன்னதுதான், நான் நியாய பிரமாணத்தையாவது தீர்க்க தரிசனத்தையாவது அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அதை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு இயேசு கிறிஸ்து சொன்னாரு. இன்னைக்கு நாம இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் நமக்கு தேவையானதை பிதா கிட்ட கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம கேட்கறதுனால நமக்கு தீட்டுங்கிற விஷயம் கிடையாது. இப்போ நாம இன்னொரு உதாரணத்தை பார்க்கலாம். அன்றியும் பொய்யானை இடாமல் உன் ஆணைகளை கர்த்தர் முன்னிலையில் செலுத்துவாயாக.
இது நியாயப்பிரமாணம். இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பரிசேத சத்தியம் பண்ண வேண்டாம்னு சொன்னாரு. இந்த இடத்துல நீங்க இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றிருக்காரலான்னு சொல்லுவீங்க. ஆனா அவர் நியாயப்பிரமாணத்தை மாற்றல. ஏன்னு கேளுங்க. ஏன்னா இஸ்ரவேலர் கர்த்தர் முன்னாடி சத்தியம் பண்றதுக்கு அவர் இஸ்ரவேல் மத்தியில வாசம் பண்ணல. அதனால அவங்க பண்ணக்கூடிய சத்தியத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லாததென்றும் சொல்லுங்கள் என்றார். இந்த இடத்துலயும் அவர் எந்த ஒரு நியாயப்பிரமாணத்தையும் மாற்றல. ஏன்னா இல்லாத ஒரு விஷயத்த அவர் எதுக்கு மாத்த போறாரு? தேவனாகிய கர்த்தர் ஜனங்கள் மத்தியில கடந்து போகும் போதும் அவர் ஜனங்களோட இருக்கும் போதும் தான் அந்த ஒரு சத்தியத்துக்கு ஒரு வேல்யூ இருக்கு. ஆனா அவர் ஜனங்களை விட்டு கடந்து போயிட்டு இப்போ அவங்க கிட்ட வாசம் பண்ணாததுனால அந்த சத்தியத்துக்கு எந்த வேல்யூவும் இல்லை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து பின்னாடி மத்தேயு 5:33 இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இடத்துலயும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றல. இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணாரான்னு கேட்டா அவர் ஒளிய பண்ணாரு. ஆனா பலியிடணுங்கிற சட்டத்தை அவரு மாத்தல. அன்றைய காலத்துல ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா, இல்ல ஒரு மனுஷன் பாவம் பண்ணிட்டான் அப்படின்னா அதுக்காக ஒரு ஆடு மாடுகளை பலி செலுத்தி அவங்களோட பாவத்தை நிவர்த்தி பண்ணிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அந்த ஆடு மாடுகளுடைய ரத்தத்துக்கு பதிலாக தன்னுடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றினாரு. இந்த இடத்துல பலியிடணுங்கிற சட்டத்தை அவர் மாத்தல, அந்த பலியிடணுங்கிற சட்டத்தை நிறைவேற்றினாரு. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தேன், அழிக்க வரலன்னு சொன்னாரு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாத்தல, அவர் நிறைவேற்றிட்டு போனாரு. இப்ப நம்ம தானியேல் புஸ்தகத்துல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அவன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க, அவர்னு சொல்லியிருப்பாங்க. வேதத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவர்னு சொல்லி நிறைய இடங்கள்ல இயேசு கிறிஸ்துவ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அநேகர் அவர்னு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைய அவன்னு மாத்த முயற்சி பண்றாங்க. ஏன்னா அவர்னு சொல்லும்போது அது இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார்னு சொல்லுவாங்க. ஆனா அதே ஊழியக்காரங்க இயேசு கிறிஸ்து காணிக்கைய ஒளிய பண்ணார்னு சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு சாதாரண மனுஷன் அந்த காணிக்கையை வாங்குறான். ஸோ அதனால அவங்க அவர்னு சொல்லப்பட்ட வார்த்தைய அவன்னு மாத்திட்டு இது மனுஷன் சொன்னது, அதனால காணிக்கை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முயற்சி பண்றாங்க. இப்போ ஒரு சிலர் கேட்கலாம், பின்னாடி வந்த ஊழியக்காரங்க காணிக்க வாங்கியிருக்காங்களே அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருக்குமே முன்னோடியான அப்போஸ்தலர் பவுல் இருக்காரு. அவர் தான் இயேசு கிறிஸ்து பேதுரு கிட்ட கொடுத்த சபையை நிலைநிறுத்துறதுக்காக அந்த சபையில உள்ளவங்களுக்கு ஆகாரத்துக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா தர்ம பணம் பிரிச்சு அந்த சபைக்கு அனுப்புனாரு. என்ன பிரிச்சு அனுப்புனாரு? தர்ம பணம் பிரிச்சு அனுப்புனாரு. ஆனா இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க? கை நீட்டி காணிக்க தான் கேட்கறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி என்னோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. ஒரு தீர்க்கதரிசி கிட்ட நான் போயிட்டு என்னோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு, இதுல இருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார்னா, ஒரு 10,000 ரூபாய் தந்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல நாங்க ஒரு ஆராதனை கூட்டத்தை நடத்துவோம், அதோட உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் மாறிடும்னு சொன்னாரு. நானும் அந்த மாதிரி அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணி பார்த்தேன். ஆனா அதெல்லாம் மாறாது. நம்ம அவங்களுக்கு காணிக்க கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எதுவுமே மாற போறது இல்ல. ஒரு பெரிய ஊழியக்காரருக்கு போயிட்டு எவ்வளவு வேணா காணிக்க கொடுங்க, அதனால உங்க வாழ்க்கை மாறிடுமான்னு கேட்டா கண்டிப்பா மாறாது. உலக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும், ஆனாலும் ஆண்டவர்கிட்ட இருந்து பங்கோ இல்ல ஆண்டவர்கிட்ட உள்ள இரக்கத்தையோ நீங்க வாங்க முடியாது. நீங்க காணிக்க யாருக்கு கொடுக்குறீங்க? மனுஷனுக்கு கொடுக்கல, ஆண்டவர் மேல உள்ள நம்பிக்கையில ஆண்டவருக்கு கொடுக்கறதா நினைச்சுதான் மனுஷங்கிட்ட கொடுக்குறீங்க. உங்களுடைய ஊழியக்காரங்க வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில எந்த மாற்றமும் வராது. பிரச்சனைகள் பிரச்சனைகளா தான் இருக்கும், ஆபத்துக்கள் ஆபத்துக்களா தான் இருக்கும். ஏன்னா உங்க மேய்ப்பனுக்கு உங்களுக்கு ஆபத்து வரும்போது கூட சொல்ல தெரியாது. ஆபத்து வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல ஜோம் பண்றதுக்கு உங்க மேய்ப்பன் நிற்பான். அதனால காணிக்க கொடுக்கறத விட்டுட்டு நீதி செய்ய பழகுங்க. நீதி உங்களை மரணத்துக்கு தப்பு வைக்கும். இப்போ மறுபடியும் கான்செப்டுக்குள்ள போலாம். நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணாருங்கிற இடத்துல அவர் அப்படிங்கிற இடத்துல அவன்னு மாத்துறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வரக்கூடிய புது பைபிள்ல அவர் அப்படிங்கிற வார்த்தைய அவன்னு மாற்றிருக்காங்க. வேதத்துல கர்த்தரை நோக்கி சொல்லப்பட்ட வார்த்தைகளை மனுஷனை நோக்கி சொல்லப்பட்டதுன்னு மாற்ற பாக்குறாங்க, மாற்றவும் செஞ்சிருக்காங்க. ஆனா இதெல்லாம் எழுதி கொடுத்தது யாரு? இந்த வேதத்தை மனுஷனுக்காக எழுதி கொடுத்தது யாரு அப்படிங்கிறத இன்னைக்கு இருக்கவங்க மறந்துட்டாங்க.
ராஜாவுடைய அரண்மனையில போய் அவருடைய கட்டளையை அசட்டை பண்றவன் சபிக்கப்பட்டவனா இருப்பான். அதே மாதிரி காசுக்காக தேவனுடைய கட்டளைகளை மாற்ற நினைக்கிறாங்க. நம்ம காணிக்கையை பத்தி இவ்வளவு பேசும்போது அந்த காணிக்கை எங்க இருந்து வந்ததுங்கிறத தெரிஞ்சுக்கணும்ல. அது தெரிஞ்சிக்காம காணிக்கையை பத்தி பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஃபர்ஸ்ட் காணிக்கை எங்க இருந்து வந்ததுங்கிறத பார்க்கலாம். காணிக்கைங்கிறது இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய சந்நிதிக்கு வரும்போது வெறும் கையோட வராம அவங்க தகுதிக்கு தக்கதா காணிக்கைய கர்த்தருடைய சந்நிதிக்கு கொண்டு வரணும். இது சட்டம். அந்த காணிக்கைகளை கர்த்தர் அங்கீகரிச்சாரு. ஆனா இன்னைக்கு கர்த்தர் பரலோகத்துல இருக்காரு. அப்படி இருக்கும்போது பூமியில கர்த்தருடைய சந்நிதின்னு எதுவுமே இல்ல. இப்போ கர்த்தர் பூமியில எங்கேயும் வாசம் பண்ணல. அவரு பரலோகத்துல தான் இருக்காரு. நம்ம இருக்கக்கூடிய காலம் என்னங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம இருக்கக்கூடிய காலம் என்ன? இப்பொழுது பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் இது. இதை நான் வார்த்தைக்கு சொல்லல. ஆக்சுவலி இது ஒரு வசனம். பிதாவை நம்ம எங்க வேணாலும் தொழுது கொள்ளலாம். இங்க தான் போய் தொழுது கொள்ளணும், பிதா இங்க தான் இருக்காருன்னு சொல்லி குறிப்பிட்டு இந்த பூமியில எந்த இடத்தையும் நம்மளால சொல்ல முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அடிபடும் போது பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார்னு சொல்லிட்டு தானியேல் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயத்த ஃபர்ஸ்ட் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் கடவுள் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, மனுஷன் யாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வார்த்தையை ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா அந்த வார்த்தை யாரு சொன்னது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் நியாயப்பிரமாணத்துல எழுதி கொடுத்த வார்த்தையா இல்ல தேவகுமாரன் பூமிக்கு சொன்ன வார்த்தையா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணாரு? சீஷர்களோட இந்த வேதாகமத்தை முத்திரையிட்டாரு. தேவனாகிய கர்த்தரோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ சொன்ன வார்த்தையை மீறி இல்ல அந்த வார்த்தைக்கு பதிலா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்த அப்போஸ்தலரோ ஊழியக்காரனோ சொன்ன வார்த்தையை நான் ஃபாலோ பண்றேன்னு சொல்லி வாழ்ந்தீங்கன்னா நீங்க எதை ஃபாலோ பண்ணாலும் சரி, தேவனுடைய வீட்டுக்கு போகணுமா இருந்தா தேவன் சொன்ன வார்த்தையை கேட்கணும். ராஜாவுடைய வீட்டுக்கு போகணும்னா ராஜாவுடைய வார்த்தையை தான் கேட்கணும். ராஜாவுடைய வேலைக்காரனுடைய வார்த்தையை கேட்டுட்டு ராஜாவுடைய வீட்டுக்கு போக முடியாது. நம்ம எல்லாருக்குமே ராஜாவோட வீட்டுக்கு போகணும்னு ஆசை இருக்கு. ஆனா படிக்கிற பாடமும் நடக்கிற வழியும் யாரோடதுன்னு கேட்டா ராஜாவுடைய வேலைக்காரனோட வழியில நடக்கிறோம். ராஜாவுடைய வேலைக்காரனுடைய பேச்சை தான் நம்ம கேட்குறோம். அப்படி கேட்டா என்ன வேலைக்காரன் பின்வாசலையா திறந்துட முடியும்? அதனால அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இனிமையாவது விழிச்சுக்கோங்க. தேவனுடைய வார்த்தையிலையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலையும் சீஷர்களுடைய வார்த்தையிலையும் கேட்டு நடங்க. நீதினா என்ன, நியாயனா என்னங்கிறத கத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிங்க. சரி, மறுபடியும் நம்ம கான்செப்டுக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பவுல் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவரு இயேசு கிறிஸ்துவோட சீஷன் கிடையாது. அவர் ஒரு ஊழியக்காரர். இன்னைக்கும் நிறைய ஊழியக்காரங்க இங்க இருக்காங்க. அதே மாதிரி அவரும் ஒரு ஊழியக்காரர் தான். ஏன் சீஷரை கொல்ல தன்ன ஊழியக்காரர் தான் அவரு. அவரே சொல்லுவாரு, நான் நல்லது செய்யணும்னு தான் நினைப்பேன், ஆனா நான் விரும்பாத தீமையை தான் செய்வேன்னு சொன்னாரு. சரி, ஓகே, இதெல்லாம் நமக்கு இப்ப தேவையில்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுடைய நம்பிக்கையே என்னவா இருக்கு அப்படின்னா நம்ம எல்லாருமே மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரு 99% கிறிஸ்தவங்க அப்படிதான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்னு. ஆனா இந்த வார்த்தையை யாரு சொன்னா? அப்போஸ்தலராகிய பவுல் தான் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரு. இதை இயேசு கிறிஸ்து சொல்லல, பிதா சொல்லல. அப்ப பவுல் யாரு? அவர் ஒரு ஊழியக்காரர். நிறைய நல்ல ஆலோசனைகளை அவர் எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எழுதியிருக்காரு. ஆனா இதை இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணல, பிதா உங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணல. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மத்திய ஆகாயத்துல எடுத்துக்கொள்ளப்படுவோம் பவுல் இப்படி சொன்னாரு. பவுல் காணிக்கையை பத்தி சொல்லியிருக்காரு, குடும்பத்தை பத்தி சொல்லியிருக்காரு, வேலைக்கு போறதை பத்தி சொல்லியிருக்காரு, சாப்பாடை பத்தி சொல்லியிருக்காரு. எல்லாமே பவுலுக்குள்ள இருந்தானே எடுக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் வேண்டாம், நியாயப்பிரமாணம் நமக்கு தேவையே கிடையாது, அதெல்லாம் பழசாகி போச்சு. சரி, அதெல்லாம் இருந்துட்டு போட்டு. ஆனா உங்களுக்கு பவுலை பத்தி இவ்வளவு சொல்ற ஊழியக்காரங்க பவுல் சொல்றத ஃபாலோ பண்றாங்களா? இது முக்கியமான கொஸ்டின்ல. ஏன்னா நமக்கு ஒருத்தங்க சொல்றவங்க ஃபர்ஸ்ட் அதை ஃபாலோ பண்ணணும்ல. அவங்களுக்கு தேவையான பார்ட்டை மட்டும் பவுல்ல இருந்து எடுக்கக்கூடாதுல்ல. சரி, ஓகே, பவுல் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பார்ப்போம். இன்னைக்கு பவுலுடைய வழியை ஃபாலோ பண்ற நிறைய ஊழியக்காரங்க இருக்காங்க. நம்ம முன்னாடி அநேக ஊழியக்காரங்க இருக்காங்க. ஆனா பவுல் என்ன பண்ணாரு? அவரு சபையை நடத்துறதுக்கு எந்த ஒரு மனுஷங்கிட்டையும் போய் காணிக்க கேட்கல. அவருக்குன்னு சொல்லி அவரு வேலை செய்யறேன், எனக்கு கூலி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மனுஷங்கிட்டையும் போய் அவர் கையேந்தி நிக்கல. நான் அங்க டிராவல் பண்ண போறேன், இங்க டிராவல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஜனங்கள் கிட்ட போய் டிராவல் எக்ஸ்பென்சிவ் இன்னைக்கு கேட்குற ஊழியக்காரங்கிற மாதிரி அவர் கேட்கல. பவுல கர்த்தர் நடத்துறாரு அப்படின்னு பவுல் நம்பினாரு. கர்த்தர் அவரை நடத்தினாரு. ஆனா இன்னைக்கு பவுலோட பேரை சொல்லி ஊழியம் செய்யற யார் அப்படி இருக்காங்க? பவுலோட பேரை சொல்லி அவர் இப்படி சொன்னாருன்னு சொல்லி பேசுறவங்களுக்கு என்ன தகுதி இருக்கு காணிக்க வாங்குறதுக்கு?
அவங்க முன்னுதாரணமா எடுக்கிற பவுல் காணிக்க வாங்கல. அப்போ அவர் சபையை எப்படி நடத்தினார்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். பவுல் சபையை எப்படி நடத்தினாரு? முக்கியமான கேள்வி ஒன்று இருக்குல்ல. இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க எப்படி நடத்துறாங்க, பவுல் எப்படி நடத்தினாரு? முன் உதாரணம் இல்ல, அதனால எப்படி நடத்தினாருங்கிறத பார்க்கலாம். பவுல் சபையை நடத்துறதுக்காக தர்ம பணம் பிரிச்சு சபைக்கு அனுப்பி கொடுத்து சபையை நடத்தினாரு. இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொன்னா அப்படின்னா, பிச்சை எடுத்தாருன்னு வச்சுக்கோமே. தர்ம பணம் பிரிக்கிறதுனா வேற என்ன எடுக்கிறது? அதானே. எங்க சபையில ஜனங்கள் இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, அவங்க பசியா இருக்காங்க, அவங்களுக்கு போஜனம் உண்டாகும்படி தர்மம் செய்யுங்கன்னு சொல்லி தர்ம பணம் பிரிச்சு அவர் சபைக்கு அனுப்புனாரு. இப்ப இதை கேட்கிற அநேக கிறிஸ்தவர்களுக்கு இது பயங்கர கோபத்தை உண்டாக்கும். அது எனக்கும் தெரியும், அதுலலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, காணிக்கைங்கிற பேரை மாத்திட்டாங்க. ஏன் பவுலுக்கு காணிக்க வாங்க தெரியாதா? ஏன் அந்த அளவுக்கு அவர் ஞானம் இல்லையா? இல்ல அவரோட இன்னைக்கு இருக்கிறவங்க ஞானவானா மாறிட்டாங்களா? ஆனா அது ஆடம்பரமா மாறிடுச்சு, காணிக்கைக்கு அளவு மாறிடுச்சு. காணிக்க எந்த அளவுக்கு மாறி போச்சு அப்படின்னா, நீங்க ஒரு மூட்டை விதை விதைச்சிங்கன்னா ஒரு மூட்டைக்கான அறுவடை தான் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் சொல்ல போனா, நீங்க 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை 1000 ரூபாய்க்கு தான் ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா அவங்கெல்லாம் யாரு தெரியுமா? இப்போ மனுஷங்களை விட்டு அவங்கெல்லாம் கடவுள் ரேஞ்சுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் காணிக்க கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும். அதே இது நீங்க 10,000 ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு கிடைச்சிரும். சரி, அதெல்லாம் இப்போ நமக்கு வேணாம், நம்ம ரொம்பலாம் உள்ள போகக்கூடாது. ஸோ நம்ம லைட்டாக விட்டுட்டு போகலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊழியக்காரங்க யாரும் ஏசு கிறிஸ்துடைய ஊழியக்காரங்களாம் கிடையாது, இல்லை பிதாவுடைய ஊழியக்காரங்களாம் கிடையாது. ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணவும் இல்லை, அவங்க எல்லாருமே பவுலை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஏசு கிறிஸ்து என்ன சொன்னார்? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தனக்குண்டானவை எல்லாம் விற்று கொடுத்துட்டு என்ன ஃபாலோ பண்ணணும்னு சொன்னார். இன்னைக்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஸோ அதனால அவங்க ஏசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிற தகுதியாக அவங்களுக்குலாம் இல்லை. பவுல் காணிக்க வாங்கலை, யாருக்கிட்டையும் போய் ட்ராவல் எக்ஸ்பென்சிவ் வாங்க போகலை. அவர் சபையை நடத்துறதுக்கு தர்ம பணம் பிரிச்சு தான் சபையை நடத்தினாரு. ஆனா இன்னைக்கு இருக்க ஊழியக்காரங்களுக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் அதெல்லாம் கிடையாது. ஊழியம் அப்படிங்கிறது பிசினஸா மாறிடுச்சு. இங்க ஃப்ரீ பைபிள் கிளாஸ் எல்லாம் இருக்கு. சோ அந்த அளவுக்கு ஆயிட்டாங்க. ஆண்டவர் ஒருத்தனை நடத்த வேண்டாம், ஆண்டவரோட ஊழியத்துக்கு எடுக்க வேண்டாம். நீங்க வாங்க, நாங்க ஃப்ரீயா பைபிள் காலேஜ் சொல்லி தரோம். நீங்க படிச்சு முடிச்சுட்டு பைபிள் எடுத்துட்டு ஃப்ரெண்ட்ல போய் நின்று காணிக்க வாங்கி பிசினஸ் பண்ணலாம். நீங்க பெரிய சர்ச்சு கேட்டீங்கன்னா நிறைய வருமானம் வரும், சின்ன சர்ச்சு கேட்டீங்கன்னா காணிக்க கம்மியா தான் வரும். சரி, இதுக்கு மேல இந்த டாபிக் உள்ள நான் போக விரும்பல. இங்க நான் யாரையும் குற்றப்படுத்துறதுக்கோ இவங்க எப்படி பண்றாங்களோ அப்படின்னு சொல்றதுக்குலாம் இல்ல. அறியாத காலத்துல தேவன் காணாதவர் போலதான் இருப்பாரு. நீங்க ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் அவர் செய்வாரு. அவருடைய சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். இப்ப உங்களுக்கு தெரியும்ல பவுல் என்ன பண்ணாரு, இப்ப இருக்கவங்க என்ன பண்றாங்க. சோ அதனால தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறது தப்பே இல்ல. ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நான் சொல்றதை கேட்கும் போது ஒரு சிலருக்கு கோவம் வரும், நாங்க என்ன பிச்சையா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி நீங்க பிச்சை தான் எடுக்கிறீங்க. ஏசு கிறிஸ்து சொல்லும்போது எனக்கு ஒருத்தன் சீசனா இருக்கணும் அப்படின்னா, என்னுடைய ஊழியத்தை ஒருத்தன் செய்யணும் அப்படின்னா அவங்ககிட்ட 2 வஸ்திரம் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னாரு. ஸோ அதெல்லாம் நம்மளால முடியாது. இல்ல ஏசு கிறிஸ்துவோட வழியை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அதுக்கும் தன்னைத்தான் வெறுத்து தனக்குண்டான எல்லாத்தையும் வித்துட்டு தான் ஊழியம் செய்யணும்னு சொன்னாரு. அதுவும் இன்னைக்கு இருக்கவங்களால முடியாது. ஸோ ஓகே, நீங்க அதுவும் செய்ய வேணாம். நாங்க பவுலை ஃபாலோ பண்ணி நாங்க கொஞ்சம் பேரை ரட்சிக்க போறோம்னு சொன்னீங்கன்னா அது தாராளமா பண்ணுங்க. ஆனா அவர் பண்ண மாதிரி அவருடைய வழியாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க. அங்கேயும் இல்லாம இங்கேயும் இல்லாம தெப்பத்துல ஆடிட்டே இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் கவுந்துரும். சரி, நம்ம அடுத்தது இந்த காணிக்கை யாரோடதுங்கிறத பார்க்கலாம். நம்ம காணிக்கையை பத்தி இன்னைக்கு நிறைய பேசியிருக்கோம். அதனால இந்த காணிக்க யாரோடதுங்கிறதையும் நம்ம பார்க்கணும்ல. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுங்க. காணிக்க எதுக்காக கொடுக்கிறோம்? ஒருத்தங்க ஜெபம் பண்ணா அவங்களுக்காக கொடுக்குறீங்களா, இல்ல கர்த்தருக்காக கொடுக்குறீங்களா? காணிக்க கர்த்தருடையது, அவருக்கு மட்டும் உடையது. தேவனாகிய கர்த்தருடைய பேரை சொல்லி அவருடைய நாமத்தினால நான் உங்களுக்கு ஜெபம் பண்றேன், நீங்க எனக்கு காணிக்க தாங்கன்னு சொல்லி ஒருத்தங்க கேட்டு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கான பேர் என்ன, இல்ல அதோட முடிவு தான் என்ன? சரி, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன். யோபு, தானியேல், நோவா நினைச்சா கூட தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் காப்பாற்ற முடியாது. சரி ஓகே, ஊழியக்காரங்க காப்பாற்றட்டும், நம்ம அதுக்குள்ளலாம் வேணாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவங்களுக்கும் அந்த காணிக்கையோட முறைக்கும் நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இந்த எக்ஸாம்பிள் நிறைய பேரை கோவப்படுத்தலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. ஒரு எஜமான் இருக்காரு, அவர் ரொம்ப பெரியவர், ரொம்ப உயரமான ஒரு இடத்துல ஒரு எஜமான் இருக்காரு. எஜமானுக்கு இந்த பூமியில வேலை செய்யறதுக்காக ஒரு வேலைக்காரனை வச்சிருக்காரு. இந்த வேலைக்காரன் என்ன பண்றான், எஜமான் சொல்ற வேலைகளை அந்த வேலைக்காரன் போய் செய்யறான். ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லும் போது எஜமான் அந்த வேலைக்காரனை அனுப்பி விடுறாரு. அந்த வேலையை போய் அந்த வேலைக்காரன் செய்யறான். அந்த வேலைக்காரன் அந்த வேலையை போய் செஞ்சுட்டு எஜமான் கிட்ட அந்த வேலையை நான் முடிச்சிட்டேன்னு சொல்லும் போது எஜமான் அவனுக்கான கூலியை கொடுக்கறாரு. இத ஒரு கூட்ட திருடர்கள் நின்னு பாக்குறாங்க.
இது சிம்பிளா இருக்கே, இந்த வேலை ரொம்ப ஈஸியா இருக்கேன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க ஜனங்கள் மத்தியில போய் நாங்க இந்த எஜமான் கிட்ட நாங்க வேலை பார்க்குறோம்னு சொல்லி நீங்க எங்களுக்கு காணிக்க தாங்கன்னு சொல்லி ஜனங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. எஜமான் வேலை கொடுத்திருந்தா அதுக்கான கூலியையும் எஜமானே கொடுத்திருப்பாரு. ஆனா இவங்க யாரு? இவங்க அந்த எஜமானுடைய வேலைக்காரங்க கிடையாது, அதை பார்த்தவங்க. இது இப்ப மட்டும் இல்ல, இயேசு கிறிஸ்துவின் காலத்திலே இருந்துச்சு. இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போதே அவருடைய பேரை சொல்லி வேறொரு கூட்டம் என்ன பண்ணாங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செஞ்சாங்க. அதெல்லாம் இல்லைன்னு சொல்லக்கூடாது, அவங்க செஞ்சாங்க. இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு என்ன சொன்னாரு, அவங்க என்ன குறித்து அவதூறா எதுவும் பேச மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே இயேசு கிறிஸ்துவின் காலத்துல இருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு இருக்க மாட்டாங்களா? தாராளமா இருப்பாங்க. ஸோ அவங்க கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இப்போ நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்தே நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா உங்கள் எல்லார் மனசுலையும் ஒரு வசனம் வந்திருக்கும். தேவனுடைய ராஜ்யத்தில் காணிக்கை இருக்குன்னு எழுதப்பட்டிருக்குல்ல, அப்போ எப்படி நீ காணிக்கை இல்லைன்னு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருடைய மனசில் வந்திருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் ஆதங்கத்தில் பக்கத்தில் இருக்கவங்க கிட்ட இந்த வீடியோவை காட்டி சொல்லியிருப்பீங்க. ஸோ அதனால நான் அதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். தேவனுடைய ராஜ்யத்தில் தேவன் நம்மோட இருப்பார். அப்போ நம்ம தேவனுக்கான காணிக்கையை செலுத்தி தான் ஆகணும். ஆனால் இன்னைக்கு தேவன் நம்மோட இல்லை, அவர் பரலோகத்தில் வாசம் பண்ணுறாரு. அதனால இன்னைக்கு நீங்கள் யாருக்கும் காணிக்க செலுத்தணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் மெய்ப்பனா இருக்கிறவனுக்கு தசமபாகம் செலுத்தலாம். அந்த தசமபாகமும் யாருக்கு போகணும்னு சொல்லி இருக்கு. அப்படி உங்களுடைய தசமபாகம் அங்கீகரிக்கப்படும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக தசமபாகம் செலுத்தலாம். அதுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பு போய் தேவனிடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிறவங்க தேவைக்கு போக மீதியானதை இல்லாதவங்களுக்கு செய்யுங்க. காணிக்கைங்கிறது நம்ம தேவனுக்கு கொடுக்கறது, மனுஷனுக்கு கொடுக்கறது இல்லை. அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு நம்ம காணிக்க கொடுக்கணும் அப்படின்னா தேவன் நம்ம மத்தியில் இருக்கணும். அதனால இந்த இடத்துலையும் இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை மாற்றலை. அவர் பலியையும் காணிக்கையும் ஒளிய பண்ணினதுக்கான ஒரே காரணம் தேவன் நம்மோட இல்லை. நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்க தேவனுக்கு தான் செலுத்தணும். அதனால தான் அவர் பலியும் காணிக்கையும் ஒளிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் நியாய பிரமாணத்துல இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. இதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோக்கள்ல பார்க்கலாம். இதை கேட்குற அநேகருக்கு அப்ப நாங்க என்னதான் பண்றது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். நிறைய காரியங்களை போட்டு குழப்பிக்காதீங்க. கிறிஸ்தவங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. அவர் நியாயம் தீர்க்க நம்ம கிட்ட வரும்போது நியாய தீர்ப்புக்கு நம்ம தப்பிச்சாலே போதும். ஏதோ ஒரு பங்கை வாங்கிட்டு நமக்கான இடத்துக்கு போயிடலாம். ஒரு சிம்பிளான ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. அவர் ஒரு 7 காரியங்களை சொன்னார். அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய 7 காரியம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட், நன்மை செய்ய ஆசைப்படுங்க. அதுக்கான வழிகளை அவர் அமைச்சு தருவார். அதை விட்டுட்டு நாங்கள் பிசாசை துரத்தணும், 24 மணி நேரம் ஜெபம் பண்ணணும், ஆடணும், பாடணும், துள்ளணும், உபவாசம் இருந்தோம், அதெல்லாம் அவர் கேட்க மாட்டார். அக்கிரம செய்ய காரணம் என்னை விட்டு அகண்டு போன்னு சொல்லிடுவார். அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குறாரு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் நான் சொல்கிறேன், அறியாத காலத்தில் தேவன் காணாதவர் போல தான் இருப்பார். ஒரு தடவை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, தப்பு பண்ணும்போது அவர் உங்களை முன்குறிச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களை உருவாக்குவார். நீங்களே போகணும்னு நினச்சாலும் அவர் உங்களை விட மாட்டார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாரையுமே வாழ்த்துறேன். ஆமென்.